அதைத்தான் நீங்கள் பஞ்சாமிர்தம். அப்ப பழனி பஞ்சாமிர்தம் வந்து இந்த 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 பழத்துல சிறுமலை பழத்தில் தான் எடுக்கிறாங்க. கொஞ்சம் ரோடு வசதியும் அடிப்படை கரண்ட் வசதிகளும் நிறைய கம்மியாக இருக்குது. இந்த ஆட்சி வந்து இந்த ஒரு இதை செஞ்சிருச்சுண்ணா, அப்படியே அப்பா அவருக்கு 50 வருஷத்துக்கு முதலமைச்சர். சரிண்ணா சரி. என்னப்பா அடுத்து அந்த மற்ற மூட்டுக்கு இதுக்குங்க அந்த டிஃப்ரெண்ட் காரம் காரம் அதிகமாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கு. மருத்துவ குணம் நிறையா வாய்ந்தது இது. முளைப்பூடு அது எல்லாருக்குமே தெரியும். 30% காலங்களுக்கு வீடு இருக்காது. அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே தான் வாழ்வாங்க, காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நாங்களாம் வந்து 200 வருஷம் ஆச்சு. 10 ஏக்கர் கிடக்கு. இது ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்கலாம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வரலாம். பஸ் தனியார் பஸ் திரும்ப இடம் பண்ண பாருங்க, எங்கே பாருங்கடா இங்கே வந்து திரும்புது. எப்பா இது பயங்கரமான காட்டமாக இருக்கும். 10 பச்சை மிளகாய்க்கு 1 மிளகா சமம். 10 பச்சை மிளகாய்க்கு ஒரு மிளகா சமம். காலேஜ் வசதினால நம்ம திண்டுக்கலுக்குள்ள தான் போகணும். கண்டிப்பாக 12வதுக்கே கீழே தான் போகணும்னா பார்த்துக்கவே. கொம்பு தென்னுன்னு சொன்னால் ஆறு நம்பாதீங்க, ஏன்னா அது இவ்வளோதான் இருக்கும். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கணும். 1 லிட்டர்லாம் சேர்க்கறதுன்னா ரொம்ப ஒரு 10-50 இது எடுத்தா தான் அதை சேர்க்க முடியும். மாடு ஆடு அதுக்கெல்லாம் பூ விழுந்துல கண்ணில், ஆமாம் ஆமாம். அதுக்குத்தான் ஊற்றணும், மருந்துக்கு தான் ஆகும். அது லிட்டரு 1000 ரூபா வரும். வீராஜ், இது மக்களின் குரல். இன்று திண்டுக்கல்ல உள்ள இந்த சிறுமலையில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் இங்கே என்னெல்லாம் ஃபேமஸ்ஸு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிறுமலைக்கு வந்தால் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் விளையுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. இப்போ நீங்கள் சிறுமலையில் வந்து இருக்கீங்க. ஆமாம். சிறுமலையில் வந்து என்ன ஃபேமஸ்ஸு? சிறுமலையில் வந்து வாழைப்பழம் ஃபேமஸ்ஸு. வாழைப்பழம். வாழைப்பழம் ஃபேமஸ். அடுத்து பலாப்பழம் ஃபேமஸு. இந்த சிறுமலை வாழைப்பழன்றது வந்து குட்டியாக இருக்கும்ல, சின்னதாக இருக்கும், பெருசாகவும் இருக்குது. அப்போ 500 தரம், அதை வந்து 3ஆக பிரிச்சுருவோம். 600ல் ஒரு தரம், அது 600 காய் தனியாக போட்டுருவோம். அது வந்து விலை கம்மியாக இருக்கும். அப்போ 8 ரூபாய்க்கு கூட விற்கும். 500 தரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்கும். 500 காய் 5000. அப்போ அந்த காய் என்ன ரேட்டுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. 600ங்கிறது வேறு மாதிரி காய் தனியாக போட்டுருவோம். கரத்து காய் தனியாக போடாது, 3 ரூபாய்க்கு தான் விற்கும். சரி. அந்த கரத்து காயத்தை நீங்கள் பஞ்சாமத்துக்கு எடுத்து போடுங்க. இங்கே சிறுமலை அந்த சின்ன பழம் தான் கழிச்சு போடுவோம், அதைத்தான் நீங்கள் பஞ்சாமிர்தம். அப்போ பழனி பஞ்சாமிர்தம் வந்து இந்த இந்த பழத்தில் இல்லை, சிறுமலை பழத்தில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் 3வது ரகம் தான் அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. முதல் ரகம் 12 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியாது, கட்டாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி 2வது ரகம் கூட எடுக்க முடியாது. 3வது ரகம் அந்த 3 ரூபாய்க்கு உள்ள காயத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ மற்ற பழத்துக்கு இந்த பழத்துக்கு என்ன வித்தியாசம்? டேஸ்ட் மாறுமா என்ன? எப்படி? இல்லை சார், இது மண்ணோட வாகு. மண்ணோட வாகு. அதை பற்றி உரம் வைக்கிறாங்க, மருந்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை. திண்டுக்கல்ல டேஸ்ட் அதெல்லாம் இல்லை. இந்த மண்ணோட வாகு. இந்த மண் வந்து போதை மண். நான் சாப்பிட்ருக்கேன் அந்த குட்டி பழம், அவ்வளோ இனிப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம். டேஸ்ட்டுக்கு இந்த மண்ணோட வாகு. நீ பலாப்பழத்தை எடுத்தீங்கன்னா வேறு பக்கம் எங்கே சாப்பிட்டாலும் இனிக்காது, சப்புன்னு தான் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே எடுத்து நான் சின்ன சொல்லிச்சுன்னா தேன் மாதிரி இருக்கும். இந்த பலாப்பழம் பிடித்த வேற என்ன ஃபேமஸ் இங்கே உள்ள ஃபேமஸ்? இங்கே வந்து அதே வாழைப்பழம் ஒன்று ஃபேமஸு. அடுத்து பலாப்பழம் ஃபேமஸு. மிளகு நல்ல மிளகு, அது நல்ல உற்பத்தி, நல்ல வருமானம். மிளகு நிறைய எஸ்டேட் கொடுக்கு. காப்பி நிறையா போட்டிருக்காங்க. காப்பை ஒரு சில பேர் தண்ணி இருக்கிறவங்க ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட நல்லா வரும். அது தண்ணி இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதெல்லாம் மானாவாரிங்க, எல்லாம் இயற்கையை நம்பி தான் விவசாயமே. கேணி கட்டலாம் இருக்காது. சவுச்சு வச்சுருக்கிறவங்க கேணி இருக்கவங்க சவுச்சு போடுறாங்க. மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது. அவரை போடுறாங்க, பீன்ஸ் போடுறாங்க, சவுச்சு போடுறாங்க. வணக்கம், என் பேர் சசிகுமார். நான் சிறுமலை புதூரில் சூப்பு கடை வச்சுருக்கேன். சூப்பு, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடவாட்டுக்கால் பவுடரு, மிளகு, மலைப்போடு, மலைத்தேன், அத்திப்பழம், அவகோடா, சிறுமலை வாழைப்பழம், இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். சில்லறையாகவும் கிடைக்கும், மொத்தமாகவும் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே இங்கே விளையிறதானா? எல்லாமே இங்கே விளையும். இப்போ இந்த அத்திப்பழம் வந்து இதில் சின்னது இருக்கும்ல, சின்னது, அது நாட்டத்தி. இது வந்து ஹைப்ரிட் மாதிரி. அது ஹைப்ரிட் மாதிரி தான். ஆனால் இங்கே விளையிறது இதுக்கு உரம் மருந்து எதுவும் கிடையாது. அதாவே மலையாள காட்டுகளுக்குள்ள வந்து இயற்கையாக வரக்கூடியது தான். இந்த அத்தியும் அப்படி தான், மிளகும் அப்படி தான். ஆமாம், மிளகு வேற என்ன விளையுது? இது மிளகு இங்கேயே விளையிறதா? இங்கே விளையிறது. இது இல்லாமல் ஏலக்காய் இருக்கா? ஏலக்காய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எப்படி ஒரு 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் ஆயிரும். சிறுமலை வாழைப்பழம். ஆமாம், இது வாழைப்பழம். அவகோடா பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே தான் இங்கே நிறையா வருது. இது எப்படி தான் இருக்கும் உள்ள அவகோடா? அந்த பாருங்க, கட் பண்ணி வச்சுட்டு இந்த இப்படி. சரி சரி. கட் பண்ணிட்டோம்னா இப்படி இருக்கும் உள்ள. இந்த விதையை எடுத்துட்டு இந்த சதையப்புறம் குடஞ்சி நாட்டு சக்கரை பால் ஊற்றி அடிச்சு ஜூஸ் மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் உடம்புக்கு. உடம்பு நல்லது. இது எவ்வளோனா? இது கிலோ 100 ரூபான்னு கொடுப்போம். சரி சரி சரி. மலைப்பூண்டு. மலைப்போடு இதுதான் மலைப்பூண்டா? அது மலைப்பூண்டு. அது ஒரு தலை போடு. மலைப்பூண்டுல இது ஒரு தலை போடு. இது நல்ல மூலிகை இது நல்லா இருக்கும். இது மலைப்போடு. அந்த மற்ற மூட்டுக்கு இதுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் காரம் அதிகமாக இருக்கும். மருத்துவ குணம் நிறையா வாய்ந்தது இது. மலைப்போடு அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் பயன்படும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா
இப்போ நம்ம பழையூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடமங்கலம் தாளக்கடை வேளாமண்ணை தவிட்டுக்கடை அப்படின்னு ஒரு லைன் போகுது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழையூர்லேருந்து புதூர் அகசீரபுரம் தென்மலை மேவூரடி கருப்பு கோயில் பொன்னுருவி இந்த மாதிரி மீனாட்சி வரவருக்கு அது மதுரை மாவட்டத்தில் வந்துடுது. இந்த மாதிரி எல்லா லைனும் எல்லா பக்கமும் இருக்குது. கொஞ்சம் ரோடு வசதியும் அடிப்படை கரண்ட் வசதிகளும் நிறைய கம்மியாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு தண்ணி வசதியெல்லாம் தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல. அங்கங்கே ரோடு இது மட்டும்தான். அது வந்து இவர் வந்த பின்னாடி அந்த 3 விஷயம் கரண்ட்டு ரோடு பஸ்ஸு இது வந்து புதூருக்கு தென்பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர் போகுது. அது கரண்ட்டு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது கரண்ட்டு. இப்போ ரோடு அங்கங்கே ஒரு முக்கியமான ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு தார் ரோடு ஓகே ஓகே தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ அது மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி போய்கிட்டே இருக்கு. ஆனால் இவ்வளோ வந்து ஹாஸ்டல் என்ற இல்லை காரணம் என்னன்னா அவரவரை கொஞ்சம் சுய பாதைக்கு வண்டிகை கையில் வச்சிருக்காங்க. சரி வண்டி பெருகிருச்சு. ஆமாம் அதனால அவசர தேவைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் கிடையாது, கஷ்டம் தான். இப்போ இங்கேருந்து ஒரு இதாக ஒன்றுன்னா அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இடையில போய் மாற்றணும், அவ்வளோதான் விஷயம். இங்கே செட்டில்மெண்ட்டாக இப்படி பார்க்கறதுக்கான இடங்கள் இல்லை. இதெல்லாம் இந்த சிறுமலை தேன் வச்சிருந்தாங்க வரும்போது. ஆமாம் சிறுமலை தேன் வச்சுருக்காங்க. அப்போ அந்த மலைவாதி மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே மேலே இருக்காங்களா? இங்கே இருக்காங்க. அவங்க வந்து அது எப்படி கேட்டினா அவங்களுக்கு இந்த இலவசமாக கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. சரி சரி. அவங்கெல்லாம் அந்த அதெல்லாம் காட்டுக்குள்ளேயே இருந்தவங்க அவங்கள வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்து இந்த பிள்ளைகள்லாம் காட்டுக்குள்ளேயே கிடக்குங்க படிக்காமல் பாறைக்குள்ளேயே கிடக்குங்க. அவங்கள வெளியே கொண்டுங்க அவங்கள இலவசமாக வீடை கட்டி கொடுத்து அவங்களாம் கொண்டு வந்து அவங்க அங்கே இருக்கிறாங்க, தங்கியிருக்காங்க. அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நாகரிகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த பெரியவங்க தேன் எடுக்க போயிடுவாங்க, டெய்லி போயிடுவாங்க. டெய்லி போய் பாறை இல்லை ஒரு நாள் பார்த்து வச்சுட்டு வருவாங்க, மறுநாள் போய் சட்டி முட்டியோடு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது வந்து இங்கே வந்து எப்படின்னா இப்போ நான் எனக்கு தேவைன்னா ஒரு 5 லிட்டர் தேன் நான் வாங்கிக்கலாம். சரி சரி வாங்கிக்கலாம்னா அவங்க என்கிட்ட 700 800 நான் வாங்கிட்டாங்க. நான் சில்லறையில் வைக்கும்போது 1000 ரூபாய்க்கு விற்றுதே ஆகணும். லாபம் வேணும்ல, 200 வேணும். தேன் கெட்டு போச்சுனாலும் போச்சு. 5 லிட்டர் கெட்டு போய் கையை வச்சு தண்ணி விழுந்துருச்சு, அவங்களுக்கே தெரியாமல் விழுந்து வச்சு 5 லிட்டர் காலி போச்சு. நான் 4000 400 800 700 ஓட்டு வாங்கினா என்னாச்சு 5 லிட்டருக்கு? நேரத்து காசு எனக்கு போச்சுல. அதனால் அதெல்லாம் பார்த்து செய்யணும். அந்த தேன் வந்து இப்போ நாங்கள் விற்றா 1000, அவங்க விற்றா 800. மலைவாழ் மக்களுக்கு ஒரிஜினல் தேன் தான் நம்பி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலை தேனும் வாங்க கொடுப்பாங்க, தொடு தேன் எடுப்பாங்க, கொம்பு தேன் எடுப்பாங்க. கொம்பு தேனுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு ஆடு அதுக்கெல்லாம் பூ விழுந்ததில்ல கண்ணில், அதுக்கு தான் ஊற்றணும், மருந்துக்கு தான் அது ஆகும். அது லிட்டரு 1300 வரும். வேற இந்த மிளகா இருக்காங்க, இந்த காந்தாரி காந்தாரி அப்பா பயங்கரமான காட்டமாக இருக்கும். 10 பச்சை மிளகாய்க்கு 1 மிளகா சமம். 10 பச்சை மிளகாய்க்கு ஒரு மிளகா சமம். இவ்வளோதான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கீங்க. ஆனால் ரொம்ப காரமாக இருக்குமா? இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? இது நம்ம இது எப்பயும் போல சமையலுக்கே யூஸ் பண்ணுவோம். ரசம்லாம் இதில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமை, நல்லா காட்டமாக நல்லா இருக்கும். இந்த முடவாட்டு கால் சூப் இருக்குன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எதுக்கு நல்லது? இது பொடியாக இருக்காது? பொடி இருந்தால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பொடி. சரி சரி. 50 கிராம். இங்கே நிறையா விளையும் முடவாட்டு கால். இந்த கீழே கூட இந்த கால் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. சீசன் தானே அது பூராமே? சீசனில் அது இயற்கையாக வரக்கூடியது. அது ஓரளவுக்கு எடுத்து முடிச்சுட்டாங்க, அதனால இப்போ டிமாண்டு தான் அளவாக தான் இருக்கும், இருக்கிறத வச்சு ஓட்டணும், அவ்வளோதான். கொம்பு தேன்று அது வேற பெரிய. கொம்பு தேனுங்கிறது வந்து அந்த கல்லியில் கிடக்கு இல்லையா, கல்லில் நாட்டில் கல்லியில் இருக்கா, கல்லியில் இந்த இவ்வளோ பெருசு இருக்கும். சரி சரி. இவ்வளோதான் இருக்கும், அதே கொம்பு தேன். தொடு தேனுங்கிறது புத்துக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். புத்துக்குள்ள வைக்குமா? மரத்து பொந்துக்குள்ளே இருக்கும். சரி சரி சரி. மரத்து பங்குக்குள்ளே இருக்கும், அது கொஞ்சம் தான் தேன் வரும். அது 1500 1200. இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். அதை கண்ணில் ஊற்றலாம், குழந்தைகளுக்கு நாக்கில் வைக்கலாம். அது மருந்து உள்ளே போயிடும், அதை பயன்படுத்திக்கலாம். பெருந்தேனை வந்து அப்படி பயன்படுத்த முடியாது. அது என்னன்னு தெரியுங்களா, நல்லா பலகாரம் சொல்லி தொடுத்திங்க தேனை ஊற்றி சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட்டுக்கு தான் பெருந்தேனை வச்சுக்கணும், சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். எல்லோரும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை. கண்ணில் யூஸ் பண்ணக்கூடாது அதை. சரி சரி. அந்த பெருந்தேனை வந்து கண்ணில் ஊற்றவே கூடாது எந்த ஜீவனுக்கும். இப்போ நான் சொல்கிற தொழுதேனை வந்து ஒரு மாட்டுக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஒரு மனிதனுக்கே கை புல் கொண்டு வச்சுன்னா லேசாக நைட்டில் விட்டு படுத்தா 10 நாளில் பூ அப்படி அந்த வெள்ளை அறந்துடுது, மாறிடுதா. அந்த தேனுக்கு மட்டும் அந்த பவர். இதே தொழுதேன் வந்து என்னன்னா 2000 ரூபா லிட்ரு. இதை ஒரு லிட்ரு 2000 ரூபா. மரத்தில் பொந்தல் விழுகும், அது இவ்வளவு நீளம் இருக்கும், கடப்பாறை மாதிரி இப்படி உலக்க மாதிரி இருக்கும், சரிங்களா? அது 2000 ரூபா லிட்ரு. அது இன்னும் பெஸ்ட்டான மருந்து அது. சரி. ஆமாம். ஏன்னா இப்போ பலாப்பழம் வந்து சின்னதாக இருக்குல்ல. ஆமாம், இப்போ இந்த சீசன் தானா பலாப்பழம் இப்போ சீசன் தாப்பா. இதில் என்ன சின்னதாக இருக்குது, இது 200 ரூபா. நான் சின்னதாக இருக்குது, நீ சொல்கிற 200 ரூபா. இதுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? நீங்கள் இறக்க வந்தால் 800 ரூபா.
சரி. பொம்பளை சமைக்கிறதுக்கு 400 ரூபா உள்ள இருந்து சமந்து கொண்டு வரணும். இந்த பெலாக்கைக்கு வாடகை 20 ரூபா. இதை நான் விற்கிறதுக்கு 600 ரூபா சம்பளம். இதை கூட்டி பழுத்து போடுங்க. இதை பழுத்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்டி பார்த்தா டொம்மு டொம்முன்னு சவுண்ட் வரும். இது இப்படி இல்லை எல்லாமே பழம், எல்லாமே பழம். காய் இல்லை. இல்லை பாருங்க. ஆமா ஆமா. மரத்திலே இருக்கும்போது எப்படி பாக்குறது? மரத்தில் இருக்கும்போதே நமக்கு முன்னாடி அணி வந்து ஓட்டை போட்டுரும். ஓட்டை போட்டு நமக்கு தெரிய பத்துரு அணி. இல்லாட்டி இந்த பால் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை, அதெல்லாம் கணக்கு இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இறக்கலன்னா அணி ஓட்டை ஓட்டு நமக்கு தெரிய பத்திரும் இது பழத்துருச்சு அப்படின்னு. டெய்லி மரம் ஏறுறவங்க டெய்லி ஏறிடுவோம். ஆமாம், டெய்லி ஏறி மரத்தை தட்டி பார்த்துருவோம். தட்டி பார்த்துருவோம். கலர் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அது பழம் இல்லை, அது பச்சையாக வரும். பச்சையாக தட்டி பார்த்தேன். இப்படி தட்டி பார்த்து தான் பழம். தொம்மு தொம்முன்னு சவுண்டு கேட்க. கட்டுனா காய். காய். முன்ன சிறுமலைக்கும் இப்போ சிறுமலைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குங்கண்ணா. நம்ம இப்போ கொஞ்சம் சுற்றுலா ஆள் வர்றாங்க. சுற்றுலா ஆள் நிறைய வர்றாங்க. சனி ஞாயிறில் ஓரளவுக்கு வர்றாங்க. இன்னும் இப்போ தான் பூங்காவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் இங்கே கொண்டு வர போகிறாங்களா இல்லை எது வந்திருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் தெரியல. இப்போதைக்கு பூங்காவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இடம் நிறையா இருக்குது, சுற்றி பார்க்குறது நிறையா இருக்குது. வேறு ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சிறுமலை நல்லா இருக்குண்ணா. ரோடு போடலாம். ரோடு நானும் கிட்டத்தட்ட பார்த்துட்டு அப்படியே தான் இருக்குது இந்த ரோடு. வாங்க போடுறேன்ட்டாங்க. இருக்காங்களா? போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சிறுமலையில் லாஸ்ட் ஊர் எதுனா இந்த சைடு? லாஸ்ட் ஊர் பஸ் போகிற வரலும் தென்மலை ஊரடின்னு சொல்லுவாங்க. தென்மலை. அதுக்கு அங்கிட்டு ரோடு இருக்குது. அது பூராமே தோட்டம், விவசாயம். மதுரை போய் மதுரை இங்கிட்டு ஏறிட்டா பொன்னூரிக்கு, அப்படியே போயிட்டோம்னா மீனாட்சிபுரம், கருப்பு கோயில், பெரிய கருப்பு கோயில், மீனாட்சிபுரம். அது வந்து அந்த மீனாட்சிபுரங்கிறது எந்த ஏரியா வந்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டிமா வட்டம். இந்த வாடிப்பட்டி வட்டம் விராலிப்பட்டி ஒன்றே வந்துடும். அதில் ஒரு 280 ஓட்டு அங்கே இருக்குது. 300 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி கீழே போயிட்டோம்னா இங்கிட்டு குரங்கு பள்ளம், கண்ணுக்குட்டி பாறை, இந்த லைன். ஆனால் வந்து ஒரே ரூட் இதுதான். இந்த ஒரு ரோடு தான். அங்கிட்டு போனால் மதுரைக்கு இறங்க முடியுமா? அதெல்லாம் இந்த ரோடு காடு தான். நடந்து போகலாம். முன்னுக்கு போனவங்க நடந்து இந்த சந்தைக்கு போனவங்க வந்தவங்க இருந்தாங்க. இப்போ யாராவது நடக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் ஒரே ரூட்டு தான். பிஞ்சை வந்து சாம்பார் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதை வரிக்க பிஞ்சை சாம்பார் வைக்கக்கூடாது, அது வேகாது. கஞ்சி ஊழக்காய் இருக்குது, ஆமாம், அதை எங்கள் சாம்பார் வைக்கணும். சரி, எல்லா காயும் சாம்பார் வைக்க முடியாதுல்ல. இப்போ சிறுமலையில் ஓரளவு நிறையா டெவலப் ஆயிடுச்சுங்களா? என்னப்பா டெவலப் ஆயிருக்கு? என்ன டெவலப்? இப்போ பார்த்தீங்களா தான் டெவலப்பு. அப்படி ஒன்றும் பெரிய இன்னும் வளர்ச்சி ஒன்றும் டெவலப்லாம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியோட இப்போ கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்தடி பார்த்தது சின்ன பாதையாக இருந்து லாரி போச்சு, வேனி போச்சு. இன்னைக்கு பஸ்ஸு போகுது, தார் ரோடு. அதில் இதில் என்ன நினைச்சுன்னா, இந்த ஆட்சியாளர்கள் வர்றதுல மாற்றங்கள் வந்துடுது. விஸ்வநாதி வந்தார், இந்த அவர் இந்த லைனை கொண்டு போயிட்டார். அவர் வந்ததுக்கு பின்னாடி கரண்டே போச்சு தெம்மலைக்கு. இந்த ரோடு அவருக்கு பின்னாடி தான் போச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாங்க போனால் அதெல்லாம் கொண்டு போகல. அவர் வந்து 2 தடவை அவர் அமைச்சராக வந்தார் நத்தம் தொகுதியில். அருமையாக ரோட்டை கொண்டு போனார், கரண்ட்டை கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் சேர்க்கிறது தோக்குறாரு, அது வேற. அவர் லைனில் தான் இந்த தார் ரோடு போச்சு, தெம்மலை வரைக்கும் கரண்ட்டும் போச்சு. ஒரு நல்ல கரண்ட் வந்துச்சு. அந்த ஊர் வரைக்கும் இருந்துச்சு, ஐசிவரத்து வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நகர்த்தி அந்த 6 கிலோமீட்டர் அவர் கொண்டு போயிட்டார். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் போச்சியா? 10 கிலோமீட்டர் போச்சு கரண்ட். அவர் வளர்ச்சியில் இந்த 2 வேலை நல்லா செஞ்சு கொடுத்தாரு, நல்லா பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் நிறையாவே டெவலப் ஆயிடுச்சு சிறுமலை. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பூங்கா ஓப்பன் நிறையா வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. நல்லா பூங்காவும் பெரிய இடமாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க கூட போடுறாங்க. ஆமாம், வரும்போது பார்த்தோம், ஃபாரினர்ஸ் பார்த்தோம். அங்கே வந்து இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. நான் காட்டேஜில் இங்கே தங்குவாங்க, இல்லை கீழே இறங்கிட்டு கூட டெய்லி வந்துட்டு போவாங்க. இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க. சரி, ஓகேண்ணா. வணக்கம். எல்லோரும் வந்து வேணுங்கிறத எங்ககிட்ட ஃபோன் நம்பரும் இருக்குது. எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் கொரியரும் போடுவோம், நேரடியாகவும் கொண்டு வந்து கொடுப்போம். வெளியூர்னா கொரியர், திண்டுக்கல் லோக்கல்னா கையில் கொடுத்துருவோம். தேன் இங்கே மோஸ்ட்லி ரொம்ப கிடைக்கும். ஒரிஜினல் மலைத்தேன். ஒரிஜினல். இந்த கொம்பு தேனுக்கு நான் மற்ற தேனுக்கு என்னென்ன வித்தியாசம்? கொம்பு தேன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ராட் எடுத்திங்கன்னா 3 பேர் டேஸ்ட் பார்த்தா அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறையா கிடைக்காது. மலந்தேன்னு நிறையா கிடைக்கும். ஒரு ராட்டு கலைச்சாங்கன்னா 5 லிட்டரும் கிடைக்கும், 10 லிட்டரும் அப்படி பெருசாக இருக்கும். அதனால மலந்தேன்னு நிறையா கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த பழங்குடியினர் தான் இங்கே இருக்கான்னு சொன்னாங்க. நம்ம இருக்காங்க, அவங்க தான் எடுப்பாங்க அதிகம். அவங்களும் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஆளுகளுக்கு எடுக்கிறாங்க. சரி, ஓகேண்ணா. கொம்பு தேன்னு சொன்னால் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா அது போல தான் இருக்கும். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கணும். 1 லிட்டர்லாம் சேர்க்கறதுனா ரொம்ப ஒரு 10-50 இது எடுத்தால் தான் அதை சேர்க்க முடியும். மற்றவங்களாம் தேனுன்னு சொல்லிட்டு இதுவரை மலந்தேன் கிடைக்கும், புத்துத்தேன் கிடைக்கும். புத்துத்தேன் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். புத்துத்தேன் பொந்துக்குள்ளே இருக்குமோ? பொந்துக்குள்ளே இருக்கிறது. இது 2 தான் நிறையா கிடைக்கக்கூடியது. கொம்பு தேன் வந்து நிறையா கிடைக்கவே கிடைக்காது. நிறையா இங்கே நிறையா விளையுதுன்னா மூலிகை சம்மந்தப்பட்டது நிறையா விளைச்சல் இருக்குது. வேறு என்னென்ன இன்னும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சிறுமலைக்கு? இப்போ என்ன வந்தால் நல்லா இருக்கு, என்ன நிறையா வரலாம். இப்போ இந்த இதெல்லாம் பட்டு பண்ணேன், ஒரு பட்டு பண்ணேன்.
எல்லாம் சும்மா தான் கிடக்குது. 10 ஏக்கர் கிடக்கு. இது ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரலாம். பஸ் தனியார் பஸ்ஸாக திரும்ப இடம் இல்லாம பாருங்க. எங்கே பாருங்கச்சா இங்கே வந்து திரும்புது. இடம் இல்லாமல் ஊருக்குள்ள இடம் எங்கே 1 கிலோமீட்டர் அங்கிட்டு ஊர் பஸ் இங்கே இங்கே இந்த ஊருக்கு இந்த பஸ் போக முடியாது. பெர்மிட் இல்லை. சென்ட்ரல் வந்து அலோடு. அதனால் இதெல்லாம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கட்டி கொடுத்து ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி எல்லாம் கட்டி கொடுத்து ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வசதியாக செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஸ்பத்திரி இருக்கா? 38 ஏக்கர் இருக்கு. ஆனால் ஆஸ்பத்திரி இல்லைப்பா. திண்டுக்கல் தான் போகணும். இங்கேருந்து அங்கே ஆமாம். 108 இடையில வர சொல்லுங்க. நம்ம மாதிரி வண்டியில் கூட்டிட்டு போக முடியாது. இடையில மாற்றிக்கலாம். ரொம்ப சீரியஸ்னாலனா 108 வரதுக்கு லேட் ஆகி போயிடும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவீங்க? போனதாப்பா. அவள் அதுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு இந்த சுகாதார நிலையம் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இருக்கு. சில பேர் கொஞ்சம் பயந்துட்டு பத்தனை ஜிஹெச் கொண்டு போயிடலாம். இப்போ கீழே கொண்டு போறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருமாண்ணே? இல்லைப்பா, 20 நல்லா விரட்டி போனால் 30 நிமிஷம். ஆமாம். இடையில அப்படியே பிக்கப் மலைக்குள்ள அது வந்துடும். நம்மளும் போயிடுறோம். அரை மணி நேரத்தில் மாற்றி விட்டுருலாம். பெரிய ஆஸ்பத்திரின்றது இங்கே எதுவும் இல்லை. இல்லை பிரைவேட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை. மெடிக்கல் சின்னதுதான். ஆமாம். இங்க இருக்க எத்தனை குடும்பம் இருக்கு? சுமார் எல்லா ஊரும் சேர்த்து ஒரு 14 ஊர் கணக்கு 16 ஊர் இருக்கு. சிறுமலையில 16 ஊர் இருக்குங்க. கிராமம் கிராமமா இருக்கு. தாளக்கடை, தவிட்டு கடை, வேளாமண்ணை, ரொட்டி பண்ணை. கொஞ்சம் பெரிய ஊரா இருக்கும். அப்புறம் பூரா சின்ன சின்ன கிராமம் காட்டு 30 வீடு 40 வீடு அது ஒரு கிராமம். இந்த மாதிரி இது பெருசா டெவலப் புத்த இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பயன்படும். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், எவ்வளவுதான் நமக்கு வசதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் கீழே படிக்கிறவங்க கீழே படிக்க வைப்பாங்க. இங்கே நிலம் இருக்கிறவங்களுக்கு திண்டுக்கல்ல வீடு இருக்கும். திண்டுக்கல்ல வீடு இருந்தால் இங்கே நிலம் இருக்கும். இங்கேயும் வீடு இருக்கும். எல்லா வசதியும் இங்கே இருக்கும். ஆனால் திண்டுக்கல்ல போய் தான் அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அங்கே திண்டுக்கல்ல வீடு வசதி இருக்குது. படிக்கிற எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்குது. இங்கே வருவாங்க, பகலைக்கு வருவாங்க, காட்டுகள் ஆளுங்க வேலை செய்வாங்க. ஓனர் வந்து பார்ப்பார். சாயந்தரம் போய் அவங்க வீட்டு 10 நிமிஷம் ஓய்வு எடுப்பார். காப்பியை குடிப்பார், டீயை குடிப்பார். அப்படியே வீட்டை போட்டு கீழே போயிடுவார். அன்னைக்கு பஸ்ஸில் போனாங்க. இன்னைக்கு அவங்க கார் வந்துடும். காட்டு வீட்டுக்கு வந்துடும். கார்லேயே வருவாங்க, போவாங்க. இங்கே தோட்டம் இருக்கிறவங்களுக்கு 2 பக்கம் வீடு இருக்கியா. அதில் வந்து இப்போ எப்படி என்ன 170% வந்து திண்டுக்கல்ல வீடு இருக்குது. 30% காரங்களுக்கு வீடு இருக்காது. அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே தான் வாழ்வாங்க. காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நாங்களாம் வந்து 200 வருஷம் ஆச்சு இங்கே. நீ இப்போ பூர்வீகமே 200 வருஷம் ஆச்சு. எங்கள் பாட்டேன், எங்கள் அப்பேன், நான் 53 வயசு எனக்கு. என் மகனுக்கு 30 வயசு ஒன்றே மாதிரி இருக்கேன். 200 வருஷமாக ஒன்றும் எங்கள் சங்கதி இல்லை, சம்பாதிக்க முடியல, வசதி இல்லை. அதுக்குள்ளேயே பிறந்துக்கிட்டு 200 வருஷமாக இந்த கிடைக்க 2 காய கொடுக்க, ரோட்டில் வச்சு விற்க, கஞ்சியை குடிக்க, ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட, இதே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பாயக உள்ளே எங்கள் ஊருக்கு வந்தான். அவங்கெல்லாம் உங்களை மாதிரி வரும்போது நாங்களாம் கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் தோட்டத்துலேயே இருந்தோம். தோட்டத்துக்குள்ளேயே இருந்தோம். அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருந்தோம். அப்புறம் அந்த பயகளை வெளியே வந்து படிக்கணும்ட்டாங்க. நான்லாம் படிப்பு இல்லாதவளுக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், நான், என் தங்கி எல்லாம் படிக்கலை. யாருமே படிக்கலை. அன்னைக்கெல்லாம் அப்படின்னு 1 ரூபா சம்பளம்ப்பா. 1 ரூபா 50 காசு சம்பளம். நான் 50 காசு காய்ப்பில் உருவ போகிறேன். அதனால் ரொம்ப கஞ்சிக்கல ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் கொஞ்சம் பெருசாக பயங்கள்லாம் வளர்றது. அப்புறம் அவங்க படிக்க நாகரிகமாகி போச்சு. ஆமாம், அவங்களாம் படிக்கணுமா. ஊருக்குள்ள ஒரு சின்ன இடத்த ஒன்று 50 ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கி உழைச்சி ஒரு சின்ன தகர வீட்டை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் படித்தாங்க. ஒரு பையன் காலேஜ் படிச்சிருக்கான், இன்னொரு பையன் காலேஜ் படிச்சிருக்கான், பாப்பா 10வது படிச்சிக்குது, இன்னொரு பையன் 10வது படிச்சிருக்கேன். அவங்க அளவுக்கு படிச்சுட்டாங்க. எங்கள் ஃபேமிலி வந்து எங்கள் வீட்டுக்காரமா 10வது அன்னை காலத்திலே படிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இருந்து படிக்க வச்சுட்டாங்க. ஒருத்த பொம்பளை பிள்ளை. இங்கே பள்ளிக்கூடம்லாம் இருக்கானே, கவர்மெண்ட் ஸ்கூல். ஏப்பா இந்த பொறுப்பா பெரிய ஸ்கூல் பாருங்க. அங்கே பாரியா? ஆமாம் 12 வரைக்கும் இருக்கா? 10 வரைக்கும். 10 வரைக்கும் அந்த ஸ்கூல் இப்போ தான் இந்த இதில் கேட்டு அவங்க இடம் கொடுத்து 1 ஏக்கர் அவங்க பட்டு பண்ணல கொடுத்து வாங்கினா. 12 11 12னா நம்ம உள்ளதான் போனோம். இங்கே அதெல்லாம் கொண்டு வரலாம். இங்கே 3 மாடி வச்சு கட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே கொண்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் வசதினால நம்ம திண்டுக்கலுக்குள்ள தான் போகணும். கண்டிப்பாக 12வதுக்கே கீழே தான் போகணும்னா பார்த்துக்கவே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நல்லா வளர்ச்சி இன்னும் நிறையா கொண்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இடங்கள்லாம் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் பார்த்து நினச்சி அதில் காலேஜ் கட்டலாம், பஸ் ஸ்டாண்டு கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நிறையா இடங்கள் இருக்குது. அவங்க ஏதோ ஒத்துழைப்பு பண்ணாங்கன்னா இந்த ஆட்சியில் கூட சேர்ந்தால் நல்லது விஜய்க்கு. அந்த முதலமைச்சர் தோணுது. இல்லை அப்போ எனக்கு வந்து ஒன்றும் தோணுதுப்பா. ஆட்சி மாற்றம் இருக்குது. நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க புதுசு வருஷம். அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம்யா. இந்த சின்ன பசங்கள்லாம் அந்த கஞ்சா குடிக்கிறாங்க, புகழை விடுறாங்க, இந்த சாராயம் குடிக்கலாம், இதெல்லாம் 90% அவர் குறைச்சிட்டாருன்னா என்ன, அவர் இன்னும் 15 வருஷத்துக்கு கூட முதலமைச்சர் தான் வருவார். ஆனால் இதை வந்து அவர் கடைபிடிச்சி அவர் மற்றது எதுவுமே செய்ய வேணாம்யா. இந்த பிராந்தியை மட்டும் பிராந்தியை ஒழிக்க முடியாது. அதெல்லாம் வெள்ளைக்காரங்க ஆட்சியில் வந்தது. அது என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 30-40 வயசுக்கு உள்ளவங்களுக்கு தான் குடிச்சு பழக்கணும். சின்ன பையலுக்கு தான் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க போலீஸை விட்டு வயசு என்னன்னு கேட்டு அவங்க சரக்கே கொடுக்கக்கூடாது. இந்த கஞ்சா குடிக்கிறவங்க போல இதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பயங்களும் தெரிஞ்சு நல்லா பழச்சிக்குவாங்க.
முந்தைய காலமாக இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த எதில் என்னன்னே தெரியாதுப்பா, தெரியாது. அன்றைக்கெல்லாம் பட்டச்சாராயம் தான் புழக்க வழக்கம். 2 ரூபாய்க்கு தான் சாராயம் விற்கும். அது 4 கிளாஸ் கொடுத்து வந்து சலம்பல் முன்னவங்களாம் இருக்காங்க. அந்த காலமே தெரியலை. இப்போ ரொம்ப ரொம்ப அந்த புள்ள முழு போயில பார்த்தா அவன் சரக்கு அடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான். சின்ன பையப்பா 14 வயசு போய் கெட்டி போனானப்பா. இல்லை இந்த ஆட்சி வந்து இந்த ஒரு இதை செஞ்சிருச்சுன்னா அதே அப்பா அவர் தான் 50 வருஷத்துக்கு முதலமைச்சர். சரிண்ணா சரி என்னப்பா